Hello friends, hello MTNs. நான் உங்க மோகன். உங்க பைக் உடைய மைலேஜ், பெர்ஃபார்மன்ஸ், பிக்கப் இதெல்லாம் குறஞ்ச மாதிரி இருந்தாலோ இல்ல உங்க பைக்ல கியர் மாத்தும் பொழுது கியர் சரியா விழ மாட்டேங்குது, கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலோ இல்ல உங்க பைக் உடைய என்ஜின்ல இருந்து ஓவர் ஹீட் ஆனாலோ இல்ல வைப்ரேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலோ உங்க பைக் உடைய கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இல்லாத காரணத்தால கூட இப்ப சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே வரலாம். சோ இந்த வீடியோல உங்க பைக் உடைய கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளேவை நாமளே எப்படி ரொம்ப ஈஸியா கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃப்ரீ ப்ளே அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கே அப்படினு உங்களுக்கு தோணுச்சுனா அது throttle ஃப்ரீ ப்ளே அட்ஜஸ்ட்மென்ட், இது கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளேவோட அட்ஜஸ்ட்மென்ட். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பைக்ல கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே அப்படினு எதை சொல்லுவாங்கன்னா இந்த கிளட்ச் லீவர் அதோட டெட் எண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் லூஸா இருக்கோ அதுதான் வந்து கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளேன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிளட்ச் லீவர் பாருங்க, இது டெட் எண்டுக்கு வந்துருச்சு. சோ இது வரைக்கும் லூஸா தான் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் கிளட்ச் லீவர் பாத்தீங்கன்னா நமக்கு டைட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த டைட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து டெட் எண்ட் வரைக்கும் எவ்வளவு நமக்கு கிளட்ச் லீவர் ஃப்ரீயா மூவ் ஆகுற அந்த டிஸ்டன்ஸை தான் கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே அப்படி இல்லைனா கிளட்ச் லீவர் ஸ்லாக்னு சொல்லுவாங்க. சில பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா இருக்கும். அதாவது இந்த பைக்ல இங்கேயே டைட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா சில பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் இப்படி பிரஸ் பண்ணா தான் டைட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளட்ச் லீவர் லூஸா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளேவே இருக்காது. அதாவது இந்த எண்ட்ல இப்ப கிளட்ச் லீவர் இருக்கு அப்படின்னா நம்ம ஆட்டி பார்த்தோம்னா கிளட்ச் லீவர் பாத்தீங்கன்னா அவ்வளவா ஆடவே ஆடாது. சோ ரொம்ப மைன்யூட்டா கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே இருக்கும். சோ ஒரு பைக்ல கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா இந்த கிரிப்பில் இருந்து கிளட்ச் லீவரோட டெட் எண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு மெஷர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ 90 mm வருது. ஸோ இப்போ இந்த கிளட்ச் லீவர் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் லூஸாக இருக்குது, இவ்வளோ தூரம் லூஸாக இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 65 mm வருது. அப்போ 90ல 65 போயிருச்சு அப்படின்னா நமக்கு 25 mm. அப்போ இந்த பைக்குடைய கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 25 mm இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக R15 வெர்ஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே மினிமம் 10 mmலேருந்து மேக்ஸிமம் 15 mm இருக்கணும். ஆனால் இப்போ 25 mm இருக்குது. அப்போ கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பைக்குக்கும் ஒரு mm பார்த்தீங்கன்னா கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே இருக்கும். ஸோ உங்கள் பைக்கு எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா உங்கள் பைக்குடைய மேனுவல் புக் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா 10ல இருந்து 20 mm தான் வந்து நமக்கு கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே இருக்கணும். ஆனா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எல்லா பைக்குடைய கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளேவை நம்மளால செக் பண்ண முடியாது. ஏன்னா சில பைக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆஃப்டர் மார்க்கெட் கிளட்ச் லீவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில பைக்ல பாத்தீங்கன்னா இந்த கிளட்ச் லீவர் வந்து மடங்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பைக்ஸ்ல நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளேவை செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. அண்ட் அந்த மெத்தடை தான் பெரும்பாலும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இன்னொரு மெத்தட் எப்படின்னா இதை தான் வந்து கிளட்ச் யோக்குன்னு சொல்லுவாங்க, இதை கிளட்ச் லீவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளட்ச் யோக்குக்கும் கிளட்ச் லீவருக்கும் இடைப்பட்ட கேப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 mmல இருந்து 4 mm இருக்கணும். ஸோ 4 mmக்கு மேலே இருக்குன்னா கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே அதிகமாக இருக்குது. 2 mmக்கு கீழே இருக்குன்னா கிளட்ச் லீவர் ஃப்ரீ ப்ளே நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நமக்கு இந்த கேப்பை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா வெர்னியர் கேலிப்பர் வச்சு நமக்கு இந்த கேப்பை செக் பண்ணுவாங்க. பட் நம்ம எல்லாருக்கிட்டையுமே வெர்னியர் கேலிப்பர் இருக்காது. அதனால் நம்ம செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த பழைய 5 ரூபா காயின் இருக்கும். ஸோ இந்த பழைய 5 ரூபா காயினுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 3.5 mm வரும். அப்போ இந்த 5 ரூபா காயின் இந்த கிளட்ச் யோக்குக்கும் கிளட்ச் லீவருக்கும் இடைப்பட்ட அந்த கேப்பில் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வருது அப்படின்னா அந்த கேப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 mmக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். உள்ளேயே போக மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக 2 mmக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கேப்புக்குள்ளே இந்த 5 ரூபா காயின் கரெக்டாக உள்ளே போய் கரெக்டாக வெளியே வருது அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரீ ப்ளே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பைக்கில் பாருங்கள், கிளட்ச் யோக்குக்கும் கிளட்ச் லீவருக்கும் இடைப்பட்ட கேப்பில் இந்த 5 ரூபா காயின் உள்ளே போயிடுது. ஆனால் ரொம்ப ஈஸியாக ஆடுது, அவ்வளோ கேப் இருக்குது. அப்போ இந்த ஃப்ரீ ப்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ப்ளேவை எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா 2 விதமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒன்று இந்த இடத்துலையே அட்ஜஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று என்ஜின் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா இதை வந்து லாக் நெட்டுன்னு சொல்லுவாங்க, இதை அட்ஜஸ்டிங் நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்ஜஸ்டிங் நெட்டை நாம் லூஸ் பண்ண இந்த லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டைட் ஆகும். இங்கே பாருங்கள், லிவர் டைட் ஆகுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிவரில் ஃப்ரீ ப்ளேவே கிடையாது. ஸோ இதில் நம்மளால் 5 ரூபா காயினை போடவே முடியாது. இந்த கேப்பில் இந்த யோக்குக்கும் லிவருக்கும் இருக்கிற கேப்பில் நம்மளால் 5 ரூபா காயினை போடவே முடியாது. ஸோ அப்போ ஃப்ரீ ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து டைட் பண்ணுவோம். இதை டைட் பண்ணால் நமக்கு கிளட்ச் லூஸ் ஆகும், கிளட்ச் லீவர் லூஸ் ஆகும். ஓகே, ஓகே. இப்போ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ரூபா காயின் கரெக்டாக போது வெளியே வந்துடுது. ஸோ பர்ஃபெக்டாக உள்ளே போகுது, பர்ஃபெக்டாக வெளியே வருது.
ஸோ எக்ஸ்ட்ராவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக 5 ரூபா காயின் உள்ளே போகுது. அப்போ இந்த யோக்குக்கும் கிளச் லிவருக்கும் இடைப்பட்ட கேப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 3.5 mm 4 mm தான் இருக்கும். ஸோ நமக்கு அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, ஃப்ரீ ப்ளே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா, அட்ஜஸ்ட் பண்ணதை நம்ம மறுபடியும் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த லாக் நெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணிக்கணும். இதுதான் லாக் நெட். ஸோ இந்த லாக் நெட் எதுக்காக போட்டு லாக் பண்ணுறோன்னா அட்ஜஸ்ட் பண்ணது மறுபடியும் மாறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ லாக் நெட்டை போட்டு நான் லாக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரீ ப்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 4 mm தான் இருக்குது. ஸோ 5 ரூபா காயின் பர்ஃபெக்டாக உள்ளே போது, பர்ஃபெக்டாக வெளியே வருது. சப்போஸ் இந்த இடத்துல த்ரெட்டு நம்ம லூஸ் பண்ணி இந்த த்ரெட்டு ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல அப்படின்னா தான் நாம் இன்ஜின் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்ஜின் கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லா பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ஜின் கிட்ட இருக்கிறது ரைட் சைடில் தான் இருக்கும். R15க்கு இந்த மாதிரி ஒரு சில பைக்குக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், பட் மேக்ஸிமம் ரைட் சைடில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா லாக் நெட்டு, இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டிங் நெட்டு. ஸோ நாம் கிளச் லிவர் கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் லாக் நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு நாம் இந்த அட்ஜஸ்டிங் நெட்டை டைட் பண்ணி லூஸ் பண்ணும்போது கிளச் லிவர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த 3 to 4 mm வர வரைக்கும் நீங்கள் இந்த அட்ஜஸ்டிங் நெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கிளச் லிவரில் கரெக்டாக நமக்கு அந்த ஃப்ரீ ப்ளே வந்த பிறகு, அதாவது அந்த யோக்குக்கும் கிளச் லிவருக்கும் கேப் கரெக்டாக வந்த பிறகு இந்த அட்ஜஸ்டிங் நெட்டை ரொட்டேட் பண்ணுறது நிறுத்திட்டு இந்த லாக் நெட்டை நீங்கள் லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ளேவை நம்மளால் கரெக்டாக வைக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ஜின் ஹீட்டாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த கிளச் லிவர் ஃப்ரீ ப்ளேவை செட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பொருள் ஹீட்டாக இருக்கும்பொழுது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி தான் இன்ஜின் ஹீட்டாக இருக்கும்பொழுது கிளச் பிளேட்டும் ஹீட்டாக இருக்கும். ஸோ கிளச் பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ நாம் அப்போ இந்த கிளச் லிவர் ஃப்ரீ ப்ளேவை செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ஜின் நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகு நமக்கு இந்த கிளச் லிவர் ஃப்ரீ ப்ளே செட் பண்ணது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மாறிடும். அதனால் இந்த கிளச் லிவர் ஃப்ரீ ப்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஜின் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்பொழுது இதை பண்ணுங்க. சரி, இந்த கிளச் லிவர் ஃப்ரீ ப்ளேவை எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் அண்ட் நீங்கள் எங்கே பைக்கை ஓட்ட போகிறீங்க அப்படின்ற அந்த ரைடிங் என்விரான்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கிளச் அதிகமாக பயன்படுத்துவாங்க, இல்லை சிட்டியில் அதிகமாக பைக் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க கிளச் அடிக்கடிக்க பிடிக்க வேண்டிய அவசியம் வரும். ஸோ அப்போ இந்த கிளச் லிவர் ஃப்ரீ ப்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவங்க ரொம்ப சீக்கிரம் ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் கிளச் அதிகமாக பயன்படுத்த மாட்டீங்க, நீங்கள் ஹைவேல தான் பைக்கை அதிகமாக ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சிரமம் கிடையாது. நீங்கள் எப்பயாச்சும் ஒரு முறை இந்த கிளச் லிவர் ஃப்ரீ ப்ளேவை அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த கிளச் லிவர் ஃப்ரீ ப்ளேவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி லிவரை ஷேக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரீ ப்ளே அதிகமாக இருக்கா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் இந்த ஃப்ரீ ப்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதால நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ உங்கள் பைக்குடைய ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும், ஹீட் அவ்வளோவா ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைலேஜ், பர்ஃபார்மன்ஸ், பிக்கப் இதெல்லாமே நமக்கு சீராக கிடைக்கும். கியர் ஷிஃப்டிங்கும் நமக்கு ப்ராப்பராக நடக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTNs ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னுமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ MTNs. நன்றி.